بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், 7வது நாளாக உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே முன்னோர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பதித்துவிட்டு போன விடயங்களை படிக்கும் பொழுதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான புது புது பாடங்களை எல்லாம் அது சொல்லித் தந்து கொண்டே இருக்கிறது. வரலாறுகள் படிக்க வேண்டும். அவைகளை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சரிபார்த்து கொள்ளவும் முடியும், நெறிப்படுத்திக் கொள்ளவும் முடியும் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். உண்மையிலேயே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கியாமத்துடைய நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு ஆக்கி வைத்து விட்டான் என்ற உண்மையை குர்ஆன் மிக தெளிவாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய சமூக வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்று சொல்லி வாழ்க்கையை பல கட்டங்களாக பிரிக்க முடியும். குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்தது மாத்திரமல்ல, மனைவிமாருக்கு கணவனாக இருந்தது. அதிலும் மனைவிமார்கள் என்று சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மனைவி என்பது அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பிரத்யேகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதை உலகத்துக்கு சொல்லுவதற்கும், குடும்ப வாழ்க்கையை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கும், குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் அமைந்திருந்தது, எங்களுக்கு மத்தியில் பரஸ்பர அன்பு, எங்களுக்கு மத்தியில் இப்படித்தான் விட்டுக் கொடுப்போம், எங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் இப்படித்தான் புரிந்து கொண்டோம் என்று சொல்லுவதற்கான இன்னொரு நிகழ்வுகளை, நிகழ்ச்சிகளை அந்த 9 வருட கால குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் நடத்தாட்டி காட்டியிருக்கின்றான். நாங்கள் அவைகளைத்தான் இன்று படிக்கப் போகின்றோம். ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மனைவியாக நுழைந்தார்கள் ஏனென்று சொன்னால், ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓரளவு வசதி வாய்ப்புடன் தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று சொல்லி சுயமான தொழில் இருந்தது. ஒரு செல்வம், செல்வாக்கு நிறைந்த ஒரு குடும்ப பின்னணி தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பின்னணி. அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட ஒரு செல்வமான, செழிப்புடன் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை வெறுமனே 80 சதுரடிகள் கொண்ட ஒரு வீட்டுள்ளுக்கு வறுமையை கொண்டு எளிமையை தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை விரும்பி அல்லாஹ்வுடைய ஒரு அடிமையாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையாக ஆக்கிக்கொண்டு எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக்கொண்டார்களோ அந்த குடும்பத்துக்கு, அந்த நபிக்கு, அந்த சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனைவியாக போவது என்பது ஒரு லேசான ஒரு விடயம் அல்ல. இன்பச் வண்டிகளை எல்லாம் விட்டுவிட்டு, சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு, தகப்பனாருடைய வீட்டில் இருந்த அந்த
செல்வ செழிப்புடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு சாதாரண வீட்டுக்கு ஒரு மனைவியாக போவதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஆயத்தமானார்கள். அதற்கு அவருடைய பெற்றோர்களும் ஆயத்தப்படுத்தினார்கள். எனவே படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், திருமணம் முடித்து எந்த வீட்டுக்கு நான் போகிறேனோ அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் என்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் எனக்கு கிடைத்ததெல்லாம் கிடைக்க மாட்டாது. நானும் என்னுடைய தாயும் தகப்பனும் எந்த இடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்களோ அங்கிருந்துதான் நானும் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குழந்தைகளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். ஒரு நாளும் குழந்தைகளுக்கு வாழ்க்கை துணைவியை வாழ்க்கை துணையனை தேடும் பொழுது எங்களுடைய வீட்டுக்குள்ள நாங்கள் அவர்களை பராமரித்துக் கொண்டிருப்பது போன்று பராமரிப்பதற்குரிய ஒருவரை கொண்டு வர வேண்டாம். ஏனென்று சொன்னால் அப்படி ஒருவரை நீங்கள் தேடி பார்த்தால் அப்படி ஒருவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்குத்தான் அந்த குழந்தை மகளாக இருப்பாலே அல்லாமல் இன்னும் ஒருவருக்கு அது மகளாக இருக்க முடியாது, அது மனைவியாகத்தான் இருக்க வேண்டும். மகளை பார்ப்பதும் மனைவியை பார்ப்பதும் வித்தியாசம். உங்களோட வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய மகளையும் ஒரே கண் கொண்டு உங்களால் பார்க்க முடியாது. வித்தியாசமான பார்வை இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். எனவே இந்த மனோநிலையை எங்களுடைய குழந்தைகளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். இந்த வீட்டில் கிடைக்கக்கூடியது அந்த வீட்டில் கிடைக்க மாட்டாது. அது கோபத்திலே அல்ல, பொறாமையிலே அல்ல, அது யதார்த்தம். அப்படித்தான் இந்த வீட்டுக்குத்தான் நீங்கள் மகள், அந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகள். மறந்து விடாதீர்கள். மகளாக எந்த வீட்டில் இருக்கிறீர்களோ அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய அரவணைப்பு வித்தியாசமானது, அங்கே கிடைக்கக்கூடிய அரவணைப்பு வித்தியாசமானது. எனவே இந்த உணர்வுகள் அந்த குழந்தைகளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அங்க போனதுக்கு பிறகு அவங்க யோசிக்கிறது, உம்மா வீட்டுல இப்படி இருக்க இல்லையே, உம்மா என்கிட்ட வேலை சொல்ல இல்லையே, உம்மா எனக்கு இப்படி கடுகடுக்க இல்லையே, ஏன் இவர் என்னுடன் இப்படி பாஞ்சி விழுகிறாரு என்று சொல்லி எல்லாம் அவர்களுடைய மனதில் அங்க போனதுக்கு பிறகு இந்த ரெண்டையும் ஒப்பீட்டு ரீதியாக பார்ப்பார்கள். ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்ய முடியாது. அது நான் பிறந்த வீடு, என்னுடைய தாய் வீடு, என்னுடைய தகப்பனுடைய வீடு, ஆனால் இது நான் புகுந்த வீடு. இந்த ரெண்டு வீடு ஒன்றாக இருக்க முடியாது. எனவே இங்கிருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்வதுதான் வரலாறு என்பதை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு அழகான பாடமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். போக போக படிப்போம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 25 வருட காலம் வாழ்ந்தார்கள். தனி ஒரே ஒரு மனைவி, 6 குழந்தைகளுக்கு தந்தையாக, 6 குழந்தைகளுக்கு தாயாக இருந்த ஹதீஜத்து குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஒரு மிகவும் அந்நியோன்யமான, எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகும், அதாவது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகும் மௌத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். தனக்கு கை கொடுத்தவர்கள், தன்னை அரவணைத்தவர்கள், யாருமே அனைவரும் புறக்கணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அணைத்துக் கொண்டவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவே மாட்டார்கள். எனவே 9 மனைவிமார்கள் இருக்கும் பொழுதும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஞாபகமூட்டுவார்கள், ஞாபகப்படுத்துவார்கள். மக்காவுடைய வெற்றி அன்றும் ஞாபகப்படுத்தினார்கள். இன்றைய தினம் ஹதீஜா இருந்திருந்தால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். இந்த இடத்தில் நான் கஷ்டப்பட்டதை எல்லாம் அவர்கள் கண்டார்கள். ஆனால் நான் இன்று இந்த இடத்தை ஆட்சி செய்கின்றேன், இந்த இடம் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது, அதை அவர்களால் காண முடியவில்லையே என்ற கவலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜத்து குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நண்பிகளுடன், கூட்டாளிமாருடன் கதைத்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள் என்பதெல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அவர்கள் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகு கொஞ்ச காலம், சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு சில மாதங்கள் ஒரு தனி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஒரு மகளாக மட்டும் இல்லாமல் ஒரு தாயாகவும் இருந்தார்கள் என்ற கருத்தை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு புனைப்பெயர், ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. அதாவது உம்மு அபீஹா என்று சொல்லி, உம்மு அபீஹா. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தானதற்கு பிறகு அந்த தாயினுடைய வேலைகள் அனைத்தையும், அதாவது தாய் என்று சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு தாய். அந்த மனைவி செய்யக்கூடிய துணை வேலைகளையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த குறையையும் வைக்காமல் செய்ததின் காரணமாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருந்தது, உம்மு அபீஹா, அவளுடைய வாப்பாவுடைய உம்மா என்பதாக. அதாவது தகப்பனாரை ஒரு தாய் பராமரிப்பது போல் பராமரித்துக் கொண்டவள் என்ற புனைப்பெயர், சிறப்பு பெயர் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இருந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு சில மாத காலம் திருமணம் முடிக்காமல் அந்த சோகத்தில், அந்த கவலையில் இருந்த அந்த வருடத்துக்கு பெயர் வைத்தார்கள் ஆமுல் ஹுஸுன், கவலைகள் நிறைந்த வருடம் என்று சொல்லி. எனவே அந்த காலகட்டத்தில் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுமுக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு கார்டியனா, ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். அதற்கு பிறகு வாழ்க்கை அப்படி ஓட முடியாது. ஏனென்று சொன்னால் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஒரு கணவன் இருக்கிறார், அதே போன்று குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகளை பராமரிக்க வேண்டும், வீட்டில் வறுமை, வீட்டு வேலைகளை சுயமாக அவர்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். எனவே அது தனிப்பாடமாக படிக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தண்ட வாப்பாவையும் பார்த்துக் கொள்வது, சேர்த்துக் கொள்வது என்பது ஒரு லேசான கர்மம் அல்ல. எது எப்படி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடைக்கட ப்ரொபோசல்களும் வந்து போய்கொண்டே இருந்தது. நீங்க மறுமணம் செய்யவில்லையா, நிக்காஹ் செய்யவில்லையா என்று சொல்லி. அப்ப கேட்கும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுக்கு பிறகு யாரைத்தான் முடிக்க, ஹதீஜாவை போல யாரும் இருப்பாங்களா, ஹதீஜா என்னை அரவணைத்தது போல யாரும் அரவணைப்பாங்க என்று சொல்லி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினா எழுப்பிக் கொண்டு இருந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் காலப்போக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்மணி வந்து சந்தித்தார். அந்த பெண்ணுடைய பேர் ஹவுலா பின்த் ஹக்கீம் என்ற பெண்மணி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால, மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலா ததஸவ்வஜ், நீங்க மறுமணம் முடித்துக் கொள்ற அபிப்பிராயம் உங்களுக்கு இல்லையா, திருமணம் முடிக்கிற யோசனைகள் ஏதும் இல்லையான்னு கேட்கிறாங்க. இது என்ன வயசுல என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயது 50 பாஸ் ஆகிவிட்டார். 50வது வயது என்று வச்சுக்கோங்க. 50வது வயதுல தான் கேட்கிறாங்க, அலா ததஸவ்வஜ், நீங்க நிக்காஹ் திருமணம் முடிக்க இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன், யாரை முடிக்கிறதுக்கு, யார் இருக்கிறாங்க, நீங்க யாருடைய ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கிறீங்க என்ற கருத்துப்பட கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த ஹக்கீம் இப்னு அந்த பெண்மணி சொன்ன ஹவுலா பின்த் ஹக்கீம், அந்த பெண்மணி சொன்னா, இன் ஷிக்த பிக்ரன் வ இன் ஷிக்த ஸய்யிபன், ஒரு விதவை பெண்ணை முடிப்பதாக இருந்தால் முடிக்கவும் முடியும், ஒரு கன்னி பெண்ணை முடிப்பதாக இருந்தால் முடிக்கவும் முடியும். ஒரு கன்னி பெண்ணும் என் கைவசம் இருக்கிறது, ஒரு விதவை பெண்ணும் இருக்கிறாங்க, நீங்க விருப்பம் உண்டா இந்த 2 பேரையும் முடிக்கலாம், 2 பேரும் ஒத்தரையும் முடிக்கலாம் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் விசாரித்தாங்க. விசாரித்ததுக்கு பிறகு கேட்டாங்க, ஃபமனில் பிக்ர், கன்னிப்பெண் யார்? அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு மிக விருப்பமான உங்களுடைய நண்பர், இப்னத்து அஹப்பி ஹல்கில்லாஹி இலைக், உங்களுக்காக விருப்பமான அல்லாஹ்வுடைய படைப்பு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளார் ஆயிஷா பின்த் அபீ பக்கர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு கேட்டாங்க, யார் அந்த விதவை பெண் என்று சொல்லி. அப்ப சொன்னாங்க, விதவை பெண் யாருண்டா சௌதா பின்த் ஸம்ஆ ஆமனத் பிக வத்தபஅத் கலாமா அன்த அலைஹி, யா ரசூலல்லாஹ், உங்களை பின்பற்றி உங்களை விசுவாசம் கொண்டு நீங்க அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சௌதா பின்த் ஸம்ஆ என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு விதவை பெண், அவளும் இருக்கிறாங்க என்று சொல்ல சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரிடத்திலையும் போய் ஃபத்ஹபி ஃபத்குரிஹிமா அலைய, என்னை பற்றி அந்த 2 பேரிடத்திலும் ஞாபகம் ஊட்டுங்கள், அந்த 2 பேரும் சம்மதித்தால் அந்த விடயத்தை பார்ப்போம் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமதி வழங்கினார்கள். அதற்கு பிறகு இந்த பெண்மணி நேராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போய்
வீட்டுக்கு போய் அங்க போய் பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் இருக்கவில்லை, அவர்கள் வெளியே போயிருந்தார்கள். அங்கிருந்தாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாய் உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களிடத்துல போய் எங்களோட வீட்டுக்கு ஒரு புரோக்கர் வந்தா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அதே பாணியில அவ சொன்னா, மா அத்ஹலல்லாஹு அலைக்கும் மினல் கைரி வல் பரக்கா, உங்களோட வீட்டுக்கு உங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் என்னத்தான் பரக்கத்து செஞ்சிருக்கிறானோ தெரியாது, என்ன ஹைறுகள் வர இருக்குதோ தெரியாது, எப்படிப்பட்ட ஒரு நலவை அல்லாஹ் அவங்களோட குடும்பத்துக்கு நான் இருக்கிறானோ தெரியாது என்று சொல்லி அவ பேசி போட்டு சொன்னா, அர்ஸலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சபையிலிருந்து ஒரு தூதுவராகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன், புரோக்கராக வந்திருக்கிறேன். அவர்களுக்கு அன்னை ஆயிஷா சித்திகாவை நிக்காஹ் செய்ய வேண்டும் என்று நான் அபிப்பிராயப்பட்டேன். அவர்கள் விரும்பினார்கள். அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை தொடர வந்திருக்கிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு ஆயிஷா அந்த பெண்மணி சொன்னா, பெண்மணி சொன்னா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதில் எனக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ், இதில் எனக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது. என்னுடைய கணவர் அபூபக்கர் வந்து விடட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, தாமதித்துக்கொள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கொள்ளட்டும், வந்துடட்டும் என்று சொல்லி அந்த பெண்ணை நிறுத்தி கொண்டார்கள். கொஞ்ச நேரம் புகழ்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள். அவரிடத்திலும் அதே பாணியில உங்களோட வீட்டுக்கு என்ன நிலவு, என்ன கைது, என்ன பரக்கத்து நடக்க இருக்கிறோ தெரியாது என்று சொல்லி அப்படி சொல்லித்தான் விடயத்தை சொன்னார்கள். அதற்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன தாமதம் இருக்க முடியும்? அவர்கள் கேட்டார்கள், இது நடக்குமா? இது நடக்க மாட்டாதே. ஏன் காரணம் என்றால் அவர் என்னுடைய சகோதரராகிட்டதே, நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு உறவு சகோதரர்களே. குர்ஆன் அப்படித்தானே சொல்லி இருக்கிறது, இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர்கள் என்று எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. இன்னமா ஹுவ பின்து அஹீஹி, அவருடைய சகோதரனுடைய மகளாக ஆகிட்டதே. எனவே இது எப்படி நடக்கும்? ஃபரஜ்ஜஅனி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹவுலா பின்த் ஹக்கீம் சொல்றா, நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹின் பக்கமாக திரும்பி போய் விடயத்தை சொன்னேன். அப்ப சொன்ன சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, போய் சொல்லுங்க, இர்ஜிஇ ஃபகூலி லஹு அன்த அஹீ ஃபில் இஸ்லாம் வ அன அஹூக வ இப்னதுக தஸ்லஹு லி, சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் இரத்த உறவுகள் கொண்ட சகோதரர்கள் அல்ல, கொள்கை ரீதியான சகோதரர்கள். நாங்கள் கொள்கை அடிப்படையில் ஒரே சகோதரர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் இரத்த உறவு எங்களுக்கு மத்தியில் இல்லை என்பதின் காரணமாக அவர்களுடைய மகளை எனக்கு நிக்காஹ் செய்ய முடியும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினதுக்கு பிறகு அங்கே என்ன தாமதம் இருக்க முடியும்? நிக்காஹுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. நிக்காஹுக்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவளுக்கு வயது 6 இருக்கும் பொழுது நிக்காஹுடைய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து நிக்காஹும் நடந்தது. இப்படித்தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நிக்காஹுடைய பேச்சுவார்த்தை நடந்து 3 வருட காலம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹுடைய ஒப்பந்தத்துக்கு பிறகு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலேயே இருந்தார்கள். எதுவரைக்கும் என்றால் அதற்குரிய நேரம் வரும் வரைக்கும். அந்த நேரம் வரும் வரைக்கும் ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. இமாம் முஸ்லிம், அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். எங்களோட வீடுகளையும் அப்படித்தானே, ஒரு குழந்தைக்குரிய நிக்காஹ் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய தாய், வீட்டில் இருக்கக்கூடிய உம்மம்மா வாப்பம்மா என்ன செய்வார்கள்? நன்றாக சாப்பிட்டுக்கொள், இதை சாப்பிட்டா உடம்பு போடும், இதை சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் மெலிஞ்ச உடம்பை என்ன செய்யலாம், கொஞ்சம் பெருப்பமான உடம்பாக மாற்றிக்கொள்ள முடியும், எனவே இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த நிக்காஹுடைய பேச்சுவார்த்தைக்குரிய வயதுகள் வந்துவிட்டால் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு இந்த விடயத்தில் அதிகமாக ஞாபகம் ஊட்டுவார்கள், அதிகமாக கதைப்பார்கள். அந்த அடிப்படையில் உம்மு ரூமான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருத்துக் கொள்ள வேண்டும், கொடுத்து விட வேண்டும், உடம்பு கொஞ்சம் போட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈச்சப்பழத்தையும் வெள்ளரிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த காயையும் ரெண்டையும் சேர்த்து கொடுத்தார்கள். இந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டால் உடம்பு கொஞ்சம் அவசரமாக வேகமாக உடம்பு பெருத்து விடும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ஊர்ல இருந்த ஈச்சப்பழம் இருந்துச்சு. அந்த ஒரு பிபிஞ்சக்கா மாதிரி ஒரு இது
வெள்ளரிக்காய் என்று சொல்லுவோம், அதையும் இணைத்து ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாங்க. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் உடம்பு போட்டு விடும், உடம்பு கொடுத்து விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதை வைத்து அதை வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பி வைப்பதற்கு ஒரு உடல் பெருப்பம் உள்ள பெண்ணாக, குழந்தையாக இந்த புள்ள வைத்து சேரோணம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய தாய் அந்த குழந்தையை ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு பிறகு 9வது வயதில் தான் மதீனா முனவ்வராவுக்கு போன 9வது வயதில் சுப்ஹானல்லாஹ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அன்னை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். மஹராக கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹர் கொடுத்து நிக்காஹ் செய்தார்கள். ஏழையாக இருந்தாலும் பணக்கார விட்டு பிள்ளையாக இருந்தாலும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கைக்கூலிகள் வாங்கி நிக்காஹ் செய்ய இல்லை. மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம், இதனை விட்டு வெளியே வாங்குவோம். மஹரு கொடுத்து நிக்காஹ் செய்வோம், மஹரு கொடுத்து நிக்காஹ் செய்வோம். அந்த பழக்கத்துக்கு நாங்கள் வர வேண்டும். அது பழக்கமல்ல, அது இபாதத்து. மஹரு தொகை இபாதத்து. ஹலாலான மஹர் கொடுப்போம், ஹலாலாக சம்பாதித்து கொடுப்போம், கை நிறைய கொடுப்போம், சந்தோஷமாக கொடுப்போம், அவர்கள் கேட்பதை கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ். நான் சொன்னது குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதியா என்று சொல்லுகிறான், நிஹ்லா என்று சொல்லுகிறான், முஹூரஹுன் என்று சொல்லுகிறான், உஜூரஹுன் என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். எனவே அது அவர்கள் கேட்கட்டுமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வகைஃப தஅஹுதுனஹு வகத் அஃதா பஅதுக்கும் இலா தஅஹுதுனஹு, அதாவது நீங்க கொடுத்த மஹரை எப்படி திருப்பி வாங்கி எடுப்பீங்க? உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விவாகரத்து நடந்து விட்டால், சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு மஹரை பற்றி குர்ஆன் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆயத்துகள்ல பேசி இருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட ஆயத்துகள்ல மஹரை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. எனவே என்ன மஹர் கொடுக்க வேண்டும், மஹர் எப்படி கொடுக்க வேண்டும், மஹர் யாரு கேட்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். இது வெறுமனே ஒரு 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 பழக்க வழக்கமல், இது ஒரு இபாதத்து. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நிக்காஹ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹர் கொடுத்தார்கள். மஹர் கொடுத்து தான் நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஆயத்தப்படுத்தி உடுப்பாட்டி அவர்களை அனுப்பி வைப்பதற்காக வேண்டி சில பெண்களுடைய உதவியையும் பெற்றுக்கொண்டார்கள். அன்சாரி பெண்களுடைய, மதீனா முனவ்வராவுடைய பெண்களுடைய உதவிகளையும் பெற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் மதீனா முனவ்வராவுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மாப்பிள்ளை பொண்ணு மனைவியிட வீட்டுக்கு போறது அல்ல. என்றைக்கு நான் ஏண்ட பொட்டியை தூக்கி கொண்டு ஏண்ட உடுப்பு பார்சலை தூக்கி கொண்டு மனைவியிட வீட்டுக்கு போனேனோ அன்றைக்கு ஏண்ட ஆண்மை போய்விட்டது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நான் அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொட்டி உள்ளுக்குள்ள பாம்பாகத்தான் இருப்பேன். மறந்து விடாதீர்கள். நான் உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வந்தா நீங்க சொல்றபடிதான் அந்த வீட்டுக்குள்ள நான் நடக்கணும். இந்த அறையில தூங்குங்கள், சாப்பாடு போட்டிக்கு வாங்கோ, உட்காருங்கோ, எந்த இடத்துல உட்கார சொல்றீங்க அந்த இடத்துல உட்காருவேன். அதுதான் எனக்குரிய சட்டம். நான் என் மனைவியிட வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக அந்த வீட்டுக்குள்ள நான் புகுந்தாலும் அதே வீட்டுக்குள்ள உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ அந்த சட்டத்துக்குத்தான் நான் வழிபட வேண்டும். 10 மணிக்கு கதவு போடுவோம், 10 மணிக்கு முந்தி வந்துடும் கொண்டா வரத்தான் வேண்டும். அது ஏண்ட வீடு, ஏண்ட வீட்டுக்குத்தான் ஏண்ட மனைவி வந்திருக்கிறாள். என்னுடைய விருந்தாளியாக வர இல்லை, என்னுடைய வாழ்க்கை துணைவியாக வந்திருக்கிறாள். அந்த வீடு அவளுடைய வீடு. அதனால்தான் குர்ஆன் சொல்லி இருக்கிறது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டை பற்றி சொல்லும் பொழுது வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, மனைவிமார்களே உங்களுடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அவர்களுடைய கட்டின வீடுகளை மனைவிமார் கொடுத்து விட்டார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அந்த வீடுகள் அனந்தர சொத்தாக கூட மாற இல்லை. அது அவர்களுடைய வீடு. இன்று வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீடுன்னு தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லுகின்றோம். ஆனால் குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களை நபியினுடைய வீட்டுக்கு விருந்துக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் என்று சொல்லி ஒரு குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தில் சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் அந்த வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
நபியினுடைய மனைவிமாருக்கும் சொந்தமான வீடு. எனவே அந்த வீட்டுக்குத்தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 80 சதுரடிகள் கொண்ட ஒரு வீட்டுக்கு, மஸ்ஜிது நபவியோட பக்கத்தில் உள்ள வீட்டுக்கு, உலகத்துடைய வரலாற்றை மாற்ற இருக்கின்ற, தலையெழுத்தையே மாற்றி அமைக்க இருக்கின்ற ஒரு வீட்டுக்குள்ளதான் அந்த பெண்மணி, அந்த 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 மகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஒரு புது பெண்ணாக நுழைகிறாள். அந்த வீட்டுக்கு போன அந்த வீட்டில் முதலாவது குடிக்கிறதுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள மனைவி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 80 சதுரடிகள் கொண்ட ஒரு வீடு. அல்லாஹு அக்பர். அந்த வீட்டுக்குள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள், வசதி வாய்ப்போടെ வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள முதலாவது நாள் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது குடிக்கிறதுக்கு ஒரு கோப்பை பால் மட்டும்தான். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோப்பை எடுத்து முதலாவது பால் குடிச்சிட்டு, அவர்கள் பால் குடிச்சிட்டு மிச்சமுள்ள பாலை சும்ம மத்தஹு இலா ஆயிஷா, பாலை மிச்சம் வச்சு கொடுத்தாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு குடிக்கும்படியாக. ஆனால் வெட்கப்பட்டாங்க எடுத்துக்கொள்றதுக்கு. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அஸ்மா பின்தி யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண்மணி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஆர்வமூட்டினால், வெட்கப்பட வேண்டாம், இது தட்டப்படக்கூடிய கையல்ல, இது பாக்கியமான கையால் கிடைக்குது, எடுத்து குடிச்சுக்கோமான்னு சொல்லி அந்த பெண்ணை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஆர்வமூட்டினா. அதன் அடிப்படையில் வெட்கத்தோடு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டின அந்த பால் கோப்பை எடுத்து குடிச்சு கொண்டாங்க. அது தான் ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப நாள், ஆரம்ப சாப்பாடு, ஆரம்ப கட்டம். அன்னை ஆயிஷாவே சொல்றாங்க, மா நுஹிரத் அலா அலைய ஜஸூர், என்னுடைய கல்யாணத்துக்கு, என்னுடைய வலிமாவுக்கு ஆடுகள் அறுக்கப்படவும் இல்லை, அல்லது ஒட்டகங்கள் அறுக்கப்படவும் இல்லை. எங்களுடைய வீடுகளுக்கு ஸஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் இருப்பார்களோ அந்த வீட்டுக்கு அவர்கள் உணவு அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த உணவு தான் அன்றைக்கு நாள் எங்களுடைய வீட்டில் உணவாக இருந்துச்சு. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இரக்கத்துக்கும் அகிலத்தார் பேசக்கூடிய, அகிலத்தாருக்கு படிப்பினையாக இருக்கக்கூடிய உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய நிக்காஹ் இப்படித்தான் நடந்துச்சு. அங்கிருந்து தான் அன்றைய நாளிலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு வரைக்கும் 9 வருட காலம் அந்த 2 பேருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக, படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறார். இப்போ ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போனதுமே ஒரு கணவனாக மாறிவிடுவார்கள். கணவன் வீட்டுக்குள்ள போனால் கணவன். நாங்களும் அப்படித்தான் பழகிக்கொள்ள வேண்டும். எனக்கு வெளி உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்கலாம். இவர் வைத்தியர், அவர் இன்ஜினியர், அவர் ஒரு தலைவர், அவர் ஜனாதிபதி, அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் மந்திரி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான பெயர் நாமங்கள் எல்லாம் இருக்கலாம். எங்க வீட்டுக்கு வெளியில. வீட்டுக்கு உள்ள நான் வந்தால் நான் யார் தெரியுமா? மனைவிக்கு கணவன், அவ்வளவுதான். நான் வீட்டுக்குள்ள வந்தால் யார் தெரியுமா? குழந்தைகளுக்கு தகப்பன். இந்த 2 உறவை தவிர வேற எந்த ஒரு உறவும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியை எப்படி நடத்தாட்ட வேண்டும், மனைவி கணவனை எப்படி நடத்தாட்டுவாள்? சுப்ஹானல்லாஹ். அது எங்கட வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறதோ அதே நிகழ்வுகள் தான், அதே அடிப்படை தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்குள்ளேயும் இருந்தது என்பதை முதலாவது மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டுக்குள்ள குடும்ப வாழ்க்கையை சொல்லித்தர வேண்டும் என்றிருந்தால் குடும்பமாக வாழ்ந்திருக்க வேண்டும். குடும்பமாக வாழ்ந்திருக்க வேண்டும். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில பிரச்சனைகள் வர வேண்டும். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில அன்பு பாராட்டப்பட்டிருக்க வேண்டும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் அனைத்தும் நடந்திருந்தால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாக இருக்கும். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க, நான் அவர்களோடு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்க வேண்டியிருந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை ஓமானமாக உதாரணமாக இருந்திருக்க மாட்டார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வரலாற்று பின்னணிகளை குர்ஆன் கூட சொல்ல மறக்கவில்லை. குர்ஆன் கூட சொல்ல மறக்கவில்லை. குர்ஆனும் சொல்லி இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள நடைபெற்ற நிகழ்வுகளில் பல நிகழ்வுகளை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஓமானமாக உதாரணமாக ஆக்கி தந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே குடும்ப வாழ்க்கையை படிப்பதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவன், மனைவிமார்கள் அதாவது உம்மஹாத்துல் முஃமினீன் மனைவிமார்கள் அந்த இடத்தில் வைத்து பார்த்தால் தான் இதனை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பொதுவாக சொல்ல போனால் மென்சஸ் உடைய காலம். மனைவிக்கு மென்சஸ் ஏற்பட்டு விட்டால் ஒரு வகையான வெறுப்பு ஏற்பட, ஒரு வகையான சோகம், ஒரு வகையான வெறுப்பு, அது வெறுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான மனோநிலைக்கு கணவன் தள்ளப்பட்டு விடுவார். அது மனித இயல்பு. இவைகள்லாம் நடக்கும். அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும், அதிலிருந்து எப்படி நாங்கள் எங்களை வெளியே கொண்டு வந்து கொள்வது? சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அதாவது குளிப்பதற்காக வேண்டி 2 பேரும் குளிக்கிறதுக்கு போன சந்தர்ப்பத்தில் கணவனும் மனைவியும் எப்படி நடந்து கொண்டார்கள்? சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு உதாரணம், உவமானம், அழகான முன்மாதிரிகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில பாத்ரூமுக்கு போனால், குளியர் அறைக்குள்ள போன சந்தர்ப்பத்தில் கணவனும் மனைவியும் எப்படி நடந்து கொண்டார்கள்? சுப்ஹானல்லாஹ். எனவே படிக்க வேண்டும். திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ போறீங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒன்றுதான் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறது. நீங்க 2 பேரும், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். நானும் உன்னுடைய தாய், நானும் என்னுடைய தகப்பனும் என்னுடைய கணவனும் எங்கிருந்து வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அங்கிருந்து நீங்களும் வாழ்க்கையை ஆரம்பிக்க பழகிக்கொள்ளுங்கள். நானும் உன்னுடைய தகப்பனாரும் உங்களோட வாழ்க்கையை எந்த இடத்துல வச்சிருக்கிறோமோ அங்கிருந்து வாழ்க்கையை ஆரம்பிக்க பழகிக்கொள்ள வேண்டாம். அங்கிருந்து வாழ்க்கையை பிக்கப் பண்ண இயலாது. என்றால் அதுக்கு பிறகு உங்களுக்கு பொறுப்பாக வரக்கூடியவர் வாப்பவல்ல, கணவன், தாயல்ல, வேறொத்தர். எனவே அதுக்கு பிறகு உள்ளதை அங்கிருந்து தான் நீங்க ஆரம்பிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை மறைமுகமாக தெளிவாக ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அவருடைய தாய் சொல்லித்தான் அனுப்பியிருப்பார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை ஒரு வித்தியாசமான அழகான வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொண்டார்கள். எனக்கு கிடைச்சொரு பாக்கியம். முதலாவது என்ற கணவன் எனக்கு கிடைச்சொரு பாக்கியம். இதை ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இவரோட தான் நான் வாழ போறேன். சுவர்க்கத்திலே இவரோட தான் நான் வாழுவேன். இவர் ஊடாகத்தான் என்னுடைய திருநாமம் இந்த உலகத்தில் எழுதப்பட இருக்கிறது. இவருடன் சேர்ந்துதான் என் வாழ்க்கையை நான் வாழ வைக்க போகின்றேன். என்றால் எனக்கு மௌத் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு 2வது வாழ்க்கையும் இருக்கிறது. 2வது வாழ்க்கை என்ன? நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேரை இந்த பூமிக்கு மேல் வாழ வைக்க போகிறார்கள். முதலாவது நாளே முடிவு செய்யுங்க. திருமணத்துக்கு முன்னாலேயே முடிவு செய்யுங்க. என்ன முடிவு செய்யுங்க? எனக்கு மனைவியாக மட்டும்
பொன் பார்க்கவானம். எனக்கு கணவனாக மட்டும் மாப்பிள்ளையை சூஸ் பண்ண வானம். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக் கொள்வீங்க. கணவன் போய் பேத்து கேர்ளை பார்ப்பாரு, கேர்ள் பேத்து போயை பார்ப்பாங்க. இப்படியோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக் கொள்வாங்க. இன்றைக்கு பார்க்கறதுக்கு எத்தனையோ முறையில பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், நீங்க 2 பேரும் ஒருத்தருடைய வெளித்தோட்டத்தை தான் பார்ப்பீங்க. வெளித்தோட்டம், அழகை பார்ப்பீங்க, வெள்ளையை பார்ப்பீங்க, பச்சையை பார்ப்பீங்க, முகவாக்க பார்ப்பீங்க, கட்டையை பார்ப்பீங்க, நெட்டையை பார்ப்பீங்க, முடியை பார்ப்பீங்க. இதைத்தான் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அகத்தை பார்க்க முடியாது. கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும் என்ன தெரியுமா வேணும்? ஒருத்தருடைய வெளி அழகை பார்க்கிறாங்க, வெளி தோட்ட அழகை பார்க்கிறாங்க. ஆனால் 1 வருடத்துக்கு பிறகு, இன்ஷா அல்லாஹ் 2 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தைகள் உங்களோட வெளித்தோட்டத்தை பார்க்க மாட்டாது, உங்களோட உள்தோட்டத்தை தான் பார்க்க போறாங்க. வெளித்தோட்டம் மங்கி மறைந்து விடும். கல்யாணம் முடிச்சக்குள்ள சும்மா உடம்பு சும்மா அப்படி இருந்தது, 1 வருஷம் புகழ்ல ஊதி போயிட்டு என்ன செய்ய போறீங்க? திருப்பி அனுப்பவா போறீங்க? திருப்பி அனுப்பவா போறீங்க? கல்யாணம் முடிச்சக்குள்ள மாஷாலா நல்லகத்தான் வீட்டுக்கு வந்தா, நல்ல மோவாக்கு, நல்ல அமைப்பு அப்படி இருந்தது. 2 மாசம் புகழ்ல போட்ட மேக்கப் எல்லாம் போயிட்டுது. இப்ப மறுவ போகணும் சலூனுக்கு 20,000 ரூபா வேணும், மாப்பிள்ளைகிட்ட காசு இல்லை. இப்ப என்ன செய்யறது? அழகு பெய்த்திடும். வெளித்தோட்டத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். வெளித்தோற்றம் நிரந்தரமானது அல்ல. வெளித்தோற்றம் அது நிரந்தரமானது அல்ல. அந்தரங்கம், உள்தோட்டம். புற அழகல்ல முக்கியம், அகத்தின் அழகு முக்கியம். எனவே இவைகள் கவனிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹில் இவைகள் பார்க்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ஸஹராவை நிக்காஹ் செய்து கொடுக்கும் பொழுது பார்க்கப்பட்டது. இப்ப இதை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, எங்களோட வீட்டுக்குள்ள நாங்க இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. ஆனா எங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு. வறுமை என்பது ஒரு பிரச்சனை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லா பிரச்சனை. 3 மாத காலமா எங்களுடைய வீட்டுக்குள்ள நெருப்பே ஊதல்ல. சுப்ஹானல்லாஹ். 3 மாதம் நாங்க சாப்பிட்டது ஈச்சப்பழமும் தண்ணி. ஹதீஸ் ஹதீஸ். வாழ்ந்தது 9 வருடம் என்றால் எங்களுடைய வருடத்து 9 எத்தனையோ மாதங்கள், 3 மாதம் 3 பிறைகள் தென்பட்டிருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள அடுப்பு எரியவில்லை. என்ன சாப்பாடு? ஈச்சப்பழம் தண்ணி. வறுமையில வாழ்ந்தாங்க, கஷ்டத்துல வாழ்ந்தாங்க, ஆனா சந்தோஷமா வாழ்ந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கணவனை சுபஹான் எந்த அளவுக்கு நான் அன்றைக்கு சொன்னேன், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு வயது மௌத்தாகக்குள்ள 18 வயசு. எப்படி கணவனை புரிந்து கொண்டார்? வீட்டுக்குள்ள ஒரு பெண், ஒரு அந்நியான், ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள வாரார், அனுமதி கொடுக்க மறுத்து விட்டாள். சொன்னாங்க, அவர் எனக்கு பாலூட்ட இல்லை, அவருடைய சகோதரனுடைய மனைவிதான் பாலூட்டினார். அஃப்லஹ் என்று சொல்லக்கூடிய ஒத்தரை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்ப்பதற்கு வீட்டுக்கு வந்தா அனுமதி கொடுக்க இல்லை, மறந்துட்டாங்க. அனுமதி தரையலான்ட்டாங்க. ஏன் காரணம் என்றால் சொன்ன, இல்லம்மா நான் உனக்கு சாச்சா, நான் உனக்கு பால் குடி உறவுல சாச்சா இல்ல. சொன்னாங்க, இல்ல நீங்க எனக்கு பால் தர, உங்களோட மனைவி பால் தர இல்ல, எனக்கு பால் தந்தது உங்களோட சகோதரனுடைய மனைவி, உங்களோட சகோதரன் தான் எனக்கு பால் குடி உறவுல ஏற்பட்ட தகப்பன், எனக்கு நீங்க சொந்தம் இல்லை. எனவே எனக்கு இதை அனுமதி தர முடிய அனுமதி மறுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு விசுவாசமா நடந்து கொண்டாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, இப்படி இவர் வந்தாரு, எனக்கு அனுமதி கேட்டாங்க, நான் அனுமதி கொடுக்க இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனுமதி கொடுத்திருக்கோமே, மா மனஅகி அன் தஅதிபி, அனுமதி கொடுக்க என்னம்மா உனக்கு தடையா இருந்துச்சு? அம்முக்கி உடைய சாட்ச வலியான்னு சொன்னாங்க. அப்பே மறுவ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ரஜுல லைஸ ஹுவ அர்லஅனி, அவருடைய மனைவி எனக்கு பாலூட்ட இல்லையே, எனக்கு பாலூட்டினது வலாக்கின் அர்லஅத்னி இம்ரஅத்து அபில் குவைஸ், அவருடைய சகோதரர் அபீல் குவைஸுடைய மனைவி தானே பாலூட்டினாங்க, எனக்கு அவர் பாலூட்ட இல்லையே, அவருக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறது, அவர் எப்படி வர முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை
அதை தெளிவுபடுத்தி கொண்டாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்னி லஹு, அவருக்கு அனுமதி கொடு, ஃபஇன்னஹு அம்மிகி, நிச்சயமாக அவர் பால் குடி உறவுல உனக்கு ஒரு சாட்சதான். சுப்ஹானல்லாஹ். கணவனுடைய வீட்டுள்ளுக்கு ஒருவரை அழைத்து உள்ளுக்கெடுப்பதாக இருந்தாலும் அது கணவனுடைய அனுமதி வேண்டும், கணவனுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சொல்லுகிறார், நான் பால் குடி உறவுல சாட்சா என்று சொன்னாலும் எனக்கு இன்னும் தெளிவில்லை, தெளிவு பெற்றுக் கொண்டதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. கணவனை நம்புகிறாள், கணவனை நம்புகிறாள், மனைவியை நம்ப வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, எனவே இது மாதிரியான நிகழ்வுகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள் ஏராளமாக நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு மனைவிமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூணாவது மனைவி. இரண்டாவது நிக்காஹ் நடந்தாலும் மூணாவது குடும்ப வாழ்க்கையில் மூணாவது சேர்ந்து கொண்ட மனைவி. முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இரண்டாவது சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மூணாவது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படியாக நபி ஒன்றொன்றாக கூடிக்கொண்டு போய் பல மனைவிமார்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. மதீனா முனவ்வராவுடைய பிந்தின வாழ்க்கை, பிந்தின காலம் மாஷா அல்லாஹ் நல்ல அடிப்படையில் வசதி வாய்ப்பாக எல்லாருக்குமே எல்லா வகையான ஏற்பாடுகளும் இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுள்ளுக்கு வறுமை அல்ல, எளிமையான வாழ்க்கை. அவர்கள் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை கூட்டவில்லை. ஆனால் சில மனைவிமார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு கொஞ்சம் வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டை கூட்டுவோமே, எதனாலும் இப்படி கஷ்டத்தோட வாழலுமா, எல்லாருடைய வாழ்க்கை நல்லகத்தானே இருக்குது, இப்ப மதீனா முனவ்வரா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தானே, கஷ்டம் என்ற ஒன்று இப்ப இல்லதானே, எனவே நாங்க கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையில சில வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்கோ என்ற அடிப்படையில் சில பெண்மணிகள் மனைவிமார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுகோள் விட்டார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமாருக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. எச்சரிக்கை. சுப்ஹானல்லாஹ். தாம்பீகமான வாழ்க்கை கேட்கல, வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டை கொஞ்சம் கூட்டுவோம். அது எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து விட்டது. இப்ப யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகி மக்களுக்கு மத்தியில் கனிமத்துடைய பொருள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில் செல்வ செழிப்பு வந்து ஓரளவு வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டுது. எங்கட வாழ்க்கையும் ஸ்டாண்டர்ட் ஆனா நல்லந்தானே, எனவே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அப்பீல் வச்சாங்க. இந்த அப்பீலுடைய சந்தர்ப்பத்தில் குர்ஆன் அல்லாஹ் ஆயத் இறக்கினான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 28 29வது ஆயத்து. யா அய்யுஹன் நபிய்யு, சுப்ஹானல்லாஹ், ஏ அல்லாஹ்வுடைய நபி, ஏ நபியே, குல், நீங்க சொல்லுங்க, ஏ நபியே நீங்க சொல்லுங்க. யாருக்கு? உங்களோட மனைவிமார்களுக்கு, ஆயிஷா உட்பட, சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உட்பட, எல்லாரையும் உள்வாங்கி சொல்லுங்க. இன் குந்துன்ன துரிதுனல் ஹயாத்தத் துன்யா, இந்த துனியாவுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு வேணும், அதனுடைய ஆடம்பரம் அவங்களுக்கு வேணும். ஃபதஆலை, நீங்க வாங்குனீங்க. உமத்திஉகுன்ன வஉஸர்ரிஹ்குன்ன ஸராஹன் ஜமீலா, உங்களுக்கு நான் மிக தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களை விட்டு விடுகின்றேன், அதான் தலாக்கு தந்து விடுகின்றேன், உங்களுக்கு தலாக்கு தந்து விடுகின்றேன், நீங்க போயிடலாம். அதுக்கு அங்க போய்த்து நீங்க உங்களுக்கு வேண்டிய பிரகாரம் நீங்க யார வேணும் என்றால் நிக்காக முடித்துக் கொண்டு நீங்க அழகா வாழ்ந்து கொள்ள முடியும். உங்களுக்கு அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் நாளை கியாமத்துடைய நாளுடைய இன்பங்களும் சுவண்டிகளும் தான் வேணும் என்றிருந்தால் என்ற ஆயத்தை இறங்கிச்சு. இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகு ஒவ்வொரு மனைவியாக கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. சொன்னாங்க, நீங்க முடிவு செய்யுங்க, நீங்க முடிவு செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா சின்ன புள்ள, 18 வயசு தான் மௌத்தாகக்குள்ள. இந்த ஆயத்திறங்கக்குள்ள வச்சுக்கொள்வோமே 17 15 16 வயசு வச்சுக்கொள்வோமே, அப்படிப்பட்ட கட்டம். இந்த ஆயத்திறங்கினதுக்கு பிறகு முதலாவது ஆயிஷாவை தான் கூப்பிட்டாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பதஅ பி ஆயிஷா, ஆயிஷாவை கூப்பிட்டு ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு நான் சொல்லக்கூடிய விடயம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான், அவசரப்பட வேண்டாம்,
லா அலைக அல்லா தஅஜிலி ஹத்தா தஸ்தஅமிரி அபவைக்கி. நீ அவசரப்பட்ட ஒரு முடிவு செஞ்சிடாதே. உங்களோட உம்மா வாப்பாட்ட போய்த்து மஷூரா பண்ணி ஆலோசனை ஒன்று செய்து மஷூரா ஒன்று செய்து அவர்களுடைய மஷூரா பிரகாரம் நீங்க முடிவு செய்யுங்கோன்னு யாரு சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன மனைவி ஆயிஷாவுக்கு சொல்றாங்க. ஏன்னா மற்ற பெண்களுக்கு ஏற்கனவே வாழ்ந்துட்டு வந்தவங்க, ஒரு விதவையாக வாழ்ந்து பல வாழ்க்கைகளை அனுபவித்து விட்டு வந்தவங்க, அவங்க சுயமாக முடிவு செஞ்சு கொள்ள ஏலும். ஆனா நீ சுப்ஹானல்லாஹ் ஆயிஷாவை பார்த்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அப்படி முடிவு செய்ய வானம். உங்களோட வாப்பா உம்மாவையும் இதுல கொஞ்சம் மஷூரா செஞ்சுக்கோங்க, அவங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டுக்கோங்க, கேட்டுக்கொண்டதுக்கு பிறகு முடிவு செய்யுங்கோ என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வால புறக்கப்பட்ட சூஸ் பண்ணப்பட்ட ஒரு மனைவி அல்லவா? அவ என்ன தெரியுமா சொன்னா? ஃபகாலத் அஃபீ ஹாதா அஸ்தஅமிரு அபவைய, இதுல முடிவு செய்யறதுக்கு நான் ஏண்ட வாப்பா உம்மாட்ட மஷூரா கேட்கணுமா? ஃபஇன்னி உரீதுல்லாஹ வரசூலஹு வத்தாரல் ஆஹிரா. அல்லாஹ்வை சூஸ் பண்றதுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலை சூஸ் பண்றதுக்கு, நாளை கியாமத்துடைய நாளுடைய இன்பங்களையும் சுவண்டிகளையும் சூஸ் பண்றதுக்கு என் உம்மா வாப்பாட்ட மஷூரா பண்ண தேவையில்லை. நான் உங்களோட மனைவி தான், நான் உங்களோட மனைவி தான். சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தில் போய்த்து வாப்பா உம்மாட்ட கேட்கறதுக்குரிய விஷயம் அல்ல இது. இது நான் சுயமாக முடிவு செய்கிற விஷயம். வயசு என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இது தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் இடையில் இருந்த உறவினுடைய ஒரு பகுதி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கணவன் மனைவி என்ற கண்ணாடியால மட்டும் பாருங்கோ, கணவன் மனைவி என்ற கண்ணாடியால மட்டும் பாருங்கோ. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள ரசூல் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் கணவன் மனைவி என்ற உறவை வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்குள்ள வந்து அனுமதி கேட்கிறாங்க. மகளோட வீட்டுக்குள்ள போறதுக்கும் அனுமதி கேட்டுக்கொண்டுதான் போக வேண்டும். ஏன்? மகளோட வீட்டுக்குள்ளே அல்ல, மகளுடைய அறைக்குள்ள போவதாக இருந்தாலும் சரி அனுமதி கேட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு வாரத்துக்கு அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கும் பொழுதே சமிஅ ஆயிஷத்த வஹிய ராஃபிஅத்தன் சௌதஹா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாய்ஸ் ரொம்ப ஒசரமாயிக்குது. சின்ன புள்ள, ஆனா சரியான வாய், சரியான சத்தம். பாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள உறவு என்ன? வேற நபி என்ற உறவு, ரசூல் என்ற உறவு, நண்பர். சுப்ஹான், அப்படி பார்க்க இவங்க பார்த்தாங்க. அப்ப ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உறவு என்ன? மகள் என்ற உறவு. எனவே வாப்பா மகளை பார்க்கிற என்ன அதபில்லாம முறை இல்லாம வாப்பா நபியுடைய சத்தத்தை காட்டிலும் சத்தத்தை உயர்த்தி இப்படி பேசுறான்னு சொல்லி சரியான கோபம். அனுமதி கிடைச்சிட்டுது. வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போய் ஏண்ட மகள் என்று சொல்லல, உம்மோட பேரை சொல்லி சொன்னான். யப்னத் உம்மு ரூமான், ஓ ரூமான், உம்மு ரூமானுடைய மகளே, உம்மு ரூமான் மகளே. வத்தனாவலஹா, மிக வேகமாக சாடினாங்க. வாப்பா மகளை சாடினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் வைக்கிறாங்க பார்த்துக்கொண்டு. அத்தர்ஃபஈன சௌதகி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிலும் உங்களோட சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசுறீங்களான்னு சொல்லி வாப்பா மகளை ரொம்ப சாடினாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில புகுந்து சமாதானப்படுத்தி ஃபஹாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹு வ பைனஹா, ரெண்டு பேருக்கு உள்ள தலையை போட்டு நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கோ, இதை நாங்கள் பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் புகழ வீட்டுக்குள்ள நிலைமை மறுபக்கம் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி வந்து விட்டது. ரெண்டு பேரும் ஷேப் ஆகிட்டாங்க.
2 பேரும் ஷேப் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு கொண்டாங்க. அவ பார்த்து சிரிச்சா, அவ இவரை பார்த்து சிரிப்பாங்க. இப்ப சிரிச்சதுக்கு பிறகு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சதுக்கு பிறகு என்ன ஆகிடும்? நிலைமை சரியாகிடும். நிலைமை பழைய படிக்கு வந்துட்டுது. ஃபலம்மா ஹரஜ அபூபக்கர் போயிட்டாங்க. நிலைமை பழைய நிலைக்கு வந்துட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, நான் மட்டும் இடையில தலையை போட்டு இல்லைன்னா இன்னைக்கு செம்மையா பட்டிக்கும். இன்னைக்கு செம்மையா பட்டிக்கும். நான் தலையை போட்டத்தினால அலா தரைன அன்னி கது ஹுல்து பைனர் ரஜுலி வ பைனகி. உனக்கும் மனைவியை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா உனக்கும் உங்களுக்கும் உங்களோட வாப்பாக்கும் இடையில, வாப்பான்னு சொல்லல அந்த மனுஷனுக்கும் இடையில. சுப்ஹானல்லாஹ், அந்த மனுஷன் வந்தாரு தானே, அவர் அப்படியே விட்டிருந்தா நல்லா சாத்திப்பாரு. ஏதோ நான் தலையை போட போயிட்டு உங்க 2 பேருக்கும் இடையில அவரை முல்ல அனுப்பி விட்டேன், இல்லாட்டி பட்டிக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்லி ஷேப் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு இந்த ஹதீஸ் ரிவாயத்துக்கு ராவி சொல்றாரு, அபூபக்கர் சித்திக் போறதுக்கு போயிட்டு மீண்டும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு மறுவ திரும்பி வந்தாங்க. என்னமோ தெரிய எப்படி இருக்குதோ தெரியாது பார்க்கறதுக்கு. அங்க வந்து அனுமதி கேட்டா இப்ப 2 பேருடைய சிரிப்பு சத்தம் கேட்குது. ஃபவஜதஹு யுலாஹிகுஹுமா. அந்த 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் சிரிச்சு கொண்டிருக்கிற சத்தம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குது. கேட்டதுக்கு பிறகு ஃபாதின லஹு ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க, வாங்க உள்ளுக்குன்னு சொல்லி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு வந்து 2 பேரையும் பார்த்து கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அஷ்ரிகானி ஃபி சில்மிக்குமா கமா அஷ்ரக்துமானி ஃபி ஹர்பிக்குமா. நான் ஆரம்பத்தில் வந்தேன், உங்க 2 பேருக்கும் இடையில மோதல், அந்த மோதல்ல நான் பங்காளியாக ஆகிட்டேன். இப்ப வந்து பார்க்கிறேன் நீங்க 2 பேரும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறாங்க. அதுல என்ன பங்காளியாக ஆக்கிக் கொண்டது போல இதுலையும் என்ன பங்காளியாக ஆக்கிக் கொள்ளுங்களேன் என்று சொன்னாங்க. என்ன அருமையான வாழ்க்கை, என்ன அருமையான வாழ்க்கை. இதுல படிக்க வேண்டிய பாடம் ஏராளம் இருக்கிறது. பெற்றோர்கள் படிக்க வேண்டிய பாடம் எவ்வளவோ இருக்கிறது. மருமக்களை மட்டுப்படுத்துவதல்ல, தன்னுடைய மகளை மட்டுப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இல்லம் அப்படி அல்ல. உம்மா நீ போ, அனுப்பி வைக்கிறதே இப்படித்தான், அனுப்பி வைக்கிறதே இப்படித்தான். நீ போ, போயிட்டு பாரு, என்ன சார் இருந்தா பேசுங்கோ, என்ன சார் இருந்தா பேசுங்கோ. ஒன்றுக்கும் பயப்படுவாங்க, நாங்க ஈக்கிறேன். ஒன்றுக்கும் பயப்படுவாங்க, நாங்க ஈக்கிறேன். இப்படித்தான் சொல்லி அனுப்புறாங்க, இப்படித்தான் சொல்லி அனுப்புறாங்க. யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யதத்தையாக வானம். எப்ப நெஞ்ச முன்னுக்கு போட்டு பேசு, மிச்சமா போனா ஒரு கோல், அவ்வளவுதான், ஒரு டெலிஃபோன் பண்ணுங்க. அப்படி சொல்லித்தான் நான் அனுப்புறது. சுப்ஹானல்லாஹ். அதில்ல குடும்ப வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் பெற்றோர்கள் மறந்துவிட வேண்டாம். இதில் இன்னும் விரிவாக பேசணும், ஆனால் அதற்குரிய தலையங்கம் அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தவறு செய்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தட்டி கேட்டார்கள், தட்டி கேட்டார்கள். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கும் யாரு மனைவி யாரு கணவன், அலி ரலியல்லாஹு தஆலா இடையில சின்ன ஒரு பிரச்சனை. வீட்டை விட்டு கணவன் போயிட்டாரு, பள்ளிவாசல தூங்கிக் கொண்டிருக்கிறாரு. அந்த ஹதீஸை நாங்கள் படித்திருக்கிறோம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகளுக்கு புத்தி சொன்னார்கள், தண்ட மகளை மட்டுப்படுத்தினார்கள், தண்ட மகளை எப்படி எச்சரிக்கை செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில பழகிக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் பெற்றோர்கள் தலையிடக்கூடாது. தலையிடுவதாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளைத்தான் அவர்கள் திருத்த முனைய வேண்டுமே அல்லாமல் அவர்களுடைய குழந்தைகளை சுத்தவாளிகளாகவும் எந்த தவறுமே செய்யாதவர்களாகவும் நீதான் விட்டு கொடுத்து போக வேண்டும், நீதான் பணிந்து போக வேண்டும், நீதான் புரிந்து வாழ வேண்டும், உன்னுடைய கையில தான் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய புத்திமதி சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அப்படி புத்தி சொல்லக்கூடியவர்களாக இல்லை. எனவே அதனால் ஏற்பட்ட விளைவுகள் ஏராளம். படிப்போம். இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்தின் பக்கமாக நகருவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.